ஹாய், நான் டாக்டர் சங்கேஸ்வரன் சேலத்துலேருந்து. இன்னைக்கு இந்த சைக்காலஜி ஆஃப் மணி ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு இந்த புத்தகம். இதை படித்தேன். இந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக இதில் இருக்கிற இந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் படிக்கும்போதே நான் ஃபீல் பண்ணினது. ஒரு ஷார்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த சில விஷயங்களை மட்டும் நான் இதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ இதில் அவங்க பணம் ஏன் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாம் பேசும் பொழுது, அந்த ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன, மனம் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார் இருந்தால் நமக்கு ஹாப்பினஸ் வந்துடுமா, இல்லை ரொம்ப நிறைய வீடு இருந்தால், நிறைய செலவு பண்ணுறதுக்கு நிறைய காசு இருந்தால் நமக்கு ஹாப்பினஸ் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இல்லை. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த கெய்னிங் கண்ட்ரோல் ஆன் யுவர் டைம், அதாவது உங்களுடைய டைம் மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஹாப்பினஸ். உதாரணத்துக்கு இது எப்படி விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு ஒர்க். நீங்கள் இந்த டைமுக்கு இதை பண்ணணும், அந்த வேலையை செய்யணும், அடுத்தது இந்த டைமுக்கு 10 மணிக்கு இந்த வேலை செய்யணும், 11 மணிக்கு இந்த வேலை செய்யணும், 12 மணிக்கு இந்த வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு பாருங்க. அந்த ப்ரெஷர் இல்லாமல் எப்போ வேணுமாலும் நீங்கள் எதை வேணுமாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த இண்டிபெண்டன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம வாரம் முழுக்க நம்ம வேலை செஞ்சுருப்போம். அந்த சண்டே காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீலிங் இருக்கும் பாருங்க, அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும் பாருங்க. அந்த ஃப்ரீடம் அதுதான் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் அன்னைக்கு கூட வேலை செய்யலாம். பட் அந்த ஃபீல், அந்த சண்டே அன்னைக்கு காலையில் எழுந்தோன்னு நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஃப்ரீடம், அந்த இண்டிபெண்டன்ஸ். அந்த ஃபீல் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ், த ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன தேவை பண்ணணும், என்ன நீங்கள் அடையணும், எது இருந்தால் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இந்த புக்கில் பேசியிருக்கிறது. ஸோ இதில் அந்த ரிச்னஸ் அண்ட் வெல்த், இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுகிறாங்க. ரிச்னஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் போடுற உடையில ஒரு விலை உயர்ந்த உடை, விலை உயர்ந்த கார், இதெல்லாம் விலை உயர்ந்த ஒரு ஆபரணங்கள், இதெல்லாம் நீங்கள் போடும்போது நீங்கள் யூ ஆர் லுக்கிங் ரிச். நீங்கள் ஒரு பணக்கார தோற்றம் உங்களுக்கு வரும், ரிச்சாக நீங்கள் தோற்றம் அளிப்பீர்கள். ஆனால் உண்மையிலுமே நீங்கள் ரிச் தானா அப்படின்னா, உங்கள் பின்னாடி என்ன, உங்களுக்கு என்ன நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன உங்கள் சொத்து இருக்குது, என்ன உங்கள் அசர்ட் இருக்குது, உங்களுடைய சேவிங்ஸ் என்ன, இதுதான் உங்களுடைய உண்மையான வெல்த். அதான் இதுதான் ரிச்னஸ்க்கும் வெல்த்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ். ரிச்சுங்கிறது உங்களுடைய தோற்றத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய அந்த காரு, அந்த பங்களா, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, இதில் வர்றது ரிச்னஸ். ஆனால் அசர்ட்ஸ், உங்கள் பின்னாடி என்ன வெல்த் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுதான் அசர்ட், அதுதான் வெல்த். ஸோ இப்போ உங்களுக்கு வெல்த் வேணும், உங்களுக்கு அந்த வெல்த் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்கிறது அந்த சேவிங்ஸை சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணுற பணத்தை சேவிங்ஸ் பண்ணுற, அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பழக்கத்தை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அந்த வேரன் பஃபட், இதில் பேசியிருக்கிறது, இந்த வேரன் பஃபட்டுங்கிற ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர், உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரராக இன்றைக்கும் இருக்கிற, 93 வயசில் இன்றைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரான வேரன் பஃபட்டனுடைய அந்த இன்வெஸ்டிங் இதை பற்றி பேசும்பொழுது சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய 11வது வயதுலேருந்து அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய 11 இயர்ஸ்லேருந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருக்கு அந்த காம்பவுண்டிங், அது இருக்க அதிகமாகி காம்பவுண்டிங் எஃபெக்ட் கொடுத்து அவருடைய பிற்காலத்தில் 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய சொத்தாக, மிகப்பெரிய அசட்டாக மாறி இருக்கு. அது அந்த 60 வயசுக்கு பிறகு, 65 வயசுக்கு பிறகு தான் அவருக்கு அது எல்லாமே காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறி இருக்கு. ஸோ அவருடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டைம் ஹாரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் உங்களுக்கு பெரிய தொகையாக மாறாது. அது 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஆகும்போது அது ஒரு பெருசாக ஒரு மிகப்பெரிய அசட்டாக உங்களுக்கு மாறுது. அதே தான் குழந்தைங்களுக்கும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம நான் அதுலேருந்து நான் ஃபீல் பண்ணினது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பணத்தை சேவ் பண்ணக்கூடிய, சேமிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம வளர்க்கணும். அது சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், சிறு சேமிப்புன்னு படிச்சிருப்போம். தபால் நிலையங்களில் போய் நீங்கள் அவங்க அக்கௌண்ட் ஆரம்பிங்க, அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் பணத்தை அதில் போடுங்க, ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பட் அதில் அது நமக்கு அது அப்போ ஃபீல் பண்ணாது, இந்த புக்கு படிக்கும்போது நமக்கு தெரியுது.
ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த அந்த சேவ் பண்ணுற அந்த பழக்கத்தை குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது இன்னைக்கு வந்து திறமசாலிங்க எல்லா ஃபீல்டுலையுமே திறமசாலிங்க இருக்கிறாங்க. ஒரு டாக்டர்ஸ் ஆகட்டும், ஒரு லாயர்ஸ் ஆகட்டும், என்ஜினியர்ஸு, மூவி சினிமா ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து திறமசாலிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இல்லை. பட் அந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணணும். நம்ம வந்து நமக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஃபீல்டில் தொடர்ச்சியாக நம்ம பயணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 மூவியில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவர் அந்த துறையில் தொடர்ச்சியாக பயணிக்கணும். அப்போ அவருக்கு என்ன, பெரிய வருமானம் இல்லாமல் அந்த நிலையிலையும் அவருக்கு அந்த தொடர்ச்சியாக அந்த ஃபீல்டில் பயணிக்கணும் அப்படின்னா அவருக்கு அசர்ட் வேணும், அவருக்கு வெல்த் வேணும். அது இருந்தால் தான் அவரால் பயணிக்க முடியும். ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு மாதம் ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா அந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ நம்ம ஒரு பெரிய திறமைசாலியாக கூட இருக்கலாம். அந்த திறமையை நம்ம வெளிக்கொணர்வதற்கு, நமக்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு ஒரு பேக்கப் வேணும். நம்ம அம்மா கிட்ட வாங்கிக்கலாம், அப்பா கிட்ட வாங்கிக்கலாம், மாமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பது, அது உங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷரை டெஃபினட்டாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கினாலும் வேறு யாருக்கிட்டேருந்து வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ரெஷர் உங்களுக்கு க்ரியேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் காசு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் பின்னாடி ஒரு அசர்ட் இருக்கணும், உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு சேமிப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் அந்த பீரியடை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்ட முடியும். உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து வளர்த்தெடுக்கணும். அதே போல் எதுக்காக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய சொத்து வாங்கணும், நான் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு காரணம் சொல்லலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி காரணங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு எந்த காரணமும் இல்லை, நான் எதுக்காக சேவ் பண்ணணும், பணம் நிறைய எனக்கு இருக்குது அப்படின்னு கூட நம்ம சிலர் காரணம் சொல்லலாம். ஆனால் அவங்க இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேவ் ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிறாங்க. எந்த காரணமும் உங்களுக்கு தேவையில்லை. பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த காரணத்தையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பெரிய செலவுகள் ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அந்த இதை வந்து நீங்கள் வந்து அதை சமாளிக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது வேணும், ஒரு சேவிங்ஸ் இருந்தால் தான் அதை உங்களால் வந்து சமாளிக்க முடியும். அதனால் பணத்தை சேவ் பண்ணுற பழக்கத்தை எல்லோரும் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அதை உருவாக்கணும். பட் இந்த இதில் புக்கில் அவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறது, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த பிகமிங் வெல்த்தி அண்ட் ஸ்டேயிங் வெல்த்தி, அதாவது வந்து ஒரு பணக்காரராக நீங்கள் மாறுறதுக்கும் அந்த பணத்தை நீங்கள் ரீட்டைன் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பணம் சம்பாதிப்பது, நீங்கள் தொழில் பண்ணும் பொழுது உங்களுக்கு பணம் வரும், அது ஈஸி. பட் அந்த பணத்தை நீங்கள் இழக்காமல் நீங்கள் வந்து வச்சிருக்கிறதுக்கு வந்து 2 முக்கியமான கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஒன்று வந்து ஃப்ருகாலிட்டி, அதாவது சிக்கனமாக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த பேரனோயா, அதாவது இந்த பணத்தை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். இது 2 இருந்தால் தான் உங்களால் வந்து யூ கேன் ஸ்டே வெல்த்தி. ஸோ அது அந்த அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அந்த புக்கில் அவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசும்பொழுது அதில் வந்து அந்த பீட்டிங் த மார்க்கெட், அதாவது அந்த மார்க்கெட்டை பீட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ நம்மளை போன்றவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அது மாதிரி மாதம் ஒரு தொகையை நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் பற்றி பெருசாக யோசிக்காமல் டிகேட்ஸ்க்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாரு. ஸோ இப்போ இது டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த புக்கு. இதை நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தான் அதை கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது டெஃபினட்டாக எல்லோரும் படிக்கலாம். தேங்க்யூ.